அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவ கல்லூரியில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் அந்த மருத்துவ கல்லூரியில் படிக்கிற மாணவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். அது ஒழுக்க நெறி சம்பந்தமான ஒரு கேள்வி. அப்பொழுது அவர் ஒரு குடும்பத்தின் வரலாற்றை அந்த மாணவர்களிடத்தில் விளக்குகிறார். எப்படி என்றால், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, அவர்களுக்கு ஏற்கனவே 4 பிள்ளைகள். கணவனுக்கு பயங்கரமான நோய், மனைவிக்கு எலும்பிருக்கி நோய். முதல் குழந்தைக்கு கண் பார்வை கிடையாது. 2வது குழந்தை பிறந்து சில நாட்களிலே இறந்து விட்டது. 3வது குழந்தை ஊமையும் செவிடுமானது, அதற்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. 4வது குழந்தைக்கு தாயைப் போல அதே எலும்பிருக்கி நோய். இந்த நேரத்தில் மீண்டும் 5வது அந்த தாய் கர்ப்பமாக இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பேராசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்கிறார், அவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனைக்காக வருகிறார்கள். அவர்கள் நீங்கள் சொன்னால் அவர் கருத்தடை அதை அபார்ஷன் பண்ணுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி வந்தால் உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் என்று சொல்லி அந்த மாணவர்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது அந்த மாணவர்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து, நீங்கள் போய் நன்றாக யோசித்து எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஒவ்வொரு குழுவாக அவர்கள் நாங்கள் அபார்ஷன் பண்ணத்தான் சொல்லுவோம் அப்படி என்று சொல்லி அந்த கருத்தை முன்வைத்தார்கள். அப்பொழுது அந்த பேராசிரியர் சொன்னால், அப்படி என்றால் நீங்கள் இசை மேதை பீக்தோகனை நீங்கள் இழந்திருக்கக்கூடும். அந்த தாய்க்கு பிறந்த மகன்தான் இந்த இசை மேதை பீக்தோகன் அப்படி என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒருவேளை அந்த கருக்கலைப்பு தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய பாவச் செயல் என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பானவர்களே, ஒருவேளை அந்த கருக்கலைப்பு செய்திருந்தால் இந்த உலகம் ஒரு வல்லுநரான ஒரு இசை மேதையை இழந்திருக்கும். இந்த குழந்தை வளர்ச்சி அடைய ஒரு பெண் பயங்கரமாக அந்த குழந்தைக்கு உதவுகிறாள். அந்த குழந்தை வளர வளர குழந்தையின் மனதையும் அதனுடைய குணத்தையும் அவள் வளர்க்கிறார். ஆனால் அந்த குழந்தையின் ஆன்மாவையோ ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மா தேவை. ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு ஆன்மா உண்டு. ஆனால் அதை தேவன்தான் அதை உருவாக்குகிறார். அந்த தாயும் ஒரு குழந்தை வளருவதற்கு அந்த தாயும் அந்த தேவனும் இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆகவே தான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22வது வசனத்தில், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். படித்த வாலிபன் ஒருவன் முழு நேர ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தான். ஆரம்பத்தில் அவன் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தான். ஒரு நாள் அவன் ஊழியத்துக்கு செல்லும்போது தன்னுடைய கையில் இருந்த பஸ்ஸுக்கு போக மீதி காசுக்கு ஒரு பன்னை வாங்கிவிட்டு ஒரு கிராமத்திற்கு அவள் ஊழியத்திற்கு சென்றார். அப்படி செல்லும்போது ஒரு பெரியவர் வெளியில் சேரில் அமர்ந்திருந்தார். அவர் மிகவும் சோர்வோடு அமர்ந்திருப்பதை அந்த வாலிபன் பார்த்தார். அவரிடத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படி என்று கேட்டார். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது, எனக்கு ஏதாவது சாப்பாடு வேண்டும் அப்படி என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரனாகிய வாலிபன் தன்னிடத்தில் வைத்திருந்த ஒரு பன்னை எடுத்து அவருக்கு சாப்பிட கொடுத்துவிட்டு இன்னும் ஊழியம் முடித்துவிட்டு பஸ் ஏறுவதற்கு வைத்திருந்த காசுக்கும் பழங்கள் வாங்கி அவருக்கு கொடுத்துவிட்டு அவருக்காக ஜெபித்து விட்டு அடுத்த கிராமத்துக்கு சென்றார். அப்பொழுது அந்த கிராமத்தில் அவர் ஊழியத்தை முடித்தபோது அவருக்கு தேவையான உணவு கையில் அவருக்கு காணிக்கையும் அவருக்கு கிடைத்தது. அன்பானவர்களே, யோனத்தானை பாருங்க, தாவீதிடத்தில் காட்டின அன்பு மிகவும் மேலான ஒரு அன்பு. அந்த யோனத்தானை
தாவீதை கொலை பண்ணுவதற்கு தன்னுடைய தகப்பன் பயங்கரமாக துரத்தி கொண்டிருந்த போதிலும் யோனத்தான் சவுலை பயங்கரமாக நேசித்தான். தன்னுடைய யோனத்தானுக்கு தன்னுடைய சவுலுக்கு பின்பு தன்னுடைய தகப்பனுக்கு பின்பு அரியணை ஏறுகிற பாக்கியம் தனக்கு இல்லை என்று யோனத்தானுக்கு தெரியும். அந்த அபிஷேகம், அந்த ராஜ அபிஷேகம் தாவீதிடத்துக்கு போயிருக்கிறது என்பது யோனத்தானுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தால் கூட யோனத்தான் தாவீதை மிகுந்த அன்பு வைத்தான். பாருங்க, யோனத்தானும் சவுலும் யுத்தத்தில் மரித்து போகிறார்கள். அதற்கப்புறம் அந்த தாவீது அரியணை ஏறுகிறான். அப்பொழுது தாவீது கேட்கிற முதல் வார்த்தை, சவுலின் குடும்பத்தில் இன்னும் யார் மீதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அன்பானவர்களே, யோனத்தானின் மகன் மேவிபோசேத் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை வரவழைத்து தன்னோடு கூட வைத்து அரண்மனையில் ராஜகுமாரனை போல் அவர் வளர்த்தார். அன்பானவர்களே, இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிறியவனாக தள்ளப்பட்டு பாருங்க, அற்பமாக எண்ணப்பட்ட அந்த தாவீதை யோனத்தான் மிகவும் நேசித்தான். ஆகவே அந்த யோனத்தானுடைய மகனுக்கு தாவீதுடைய கண்களில் தேவன் இரக்கத்தை கிடைக்க செய்தார். தன்னுடைய அரண்மனையில் ராஜகுமாரனை போல வளரச் செய்து, அது மாத்திரமல்ல, அவனை பராமரிக்கிறவர்களுக்கும் அவர் தாவீதுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறதே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் செய்ய தடையாய் இருப்பது நம்மிடத்தில் இருக்கிற மேட்டிமை, பொறாமை. அந்த குணங்கள் தான் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யாதபடிக்கு தடுக்கிறது. நாம் அதை நம்மை விட்டு முற்றிலுமாக நாம் நீக்கி விடும்போது நமக்குள்ள அந்த இரக்க குணம் வருகிறது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் செய்யும்போது நாம் பாக்கியவான்களாக மாறுகிறோம். நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய இரக்கத்தை தேவன் அதை கணக்கில் வைத்து ஏற்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் அதையெல்லாம் எப்படி நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை பொறுத்து தான் அது இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது, மற்றவர்கள் எண்ணி பார்க்க முடியாத நிலையில் நாம் இருக்கும்போது நம்மை அநேகர் நினைத்து பார்ப்பார்கள். நாம் ஒரு தும்மல் போட்டால் கூட நம்மை விசாரிப்பதற்கு 10 ஃபோன்கால் வரும். பழங்கள் வாங்கி கொண்டு கூட நம்மை விசாரிப்பதற்கு தேடி வருவார்கள். ஆனால் நாம் ஒன்றுமில்லை இல்லாமல் நாம் ஏழைகளாய் இருக்கும்போது, நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது, வயது முதிர்ந்தவர்களாகி அதை கவனிப்பார் யாருமற்று இருக்கும்போது நம்மை நினைத்து பார்க்க ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் சிறுமைப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும், நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை மறக்காத தேவன், நம்மோடு கூடவே இருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் மறந்து போவதும் இல்லை. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடப்படுவதும் இல்லை. பாருங்க, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் ஆண்டவர் அந்த தாவீதோடு கூடவே இருந்தார். தாவீது ராஜாவாக இருந்தபோதும் தேவன் தாவீதோடு கூடவே இருந்தார். அந்த தாவீது சவுலால் துரத்தப்பட்டு கெபிகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த போதும் ஆண்டவராகி இயேசு அந்த தாவீதோடு கூடவே இருந்தார். கூடவே இருந்தவர் அவர் என்ன செய்தார் பாருங்க, அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவர் துணையாக இருந்தார். நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவராகி இயேசு அவரை விடுவிக்கிறவராக இருந்தார். ஆகவே தான் அந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ எப்பொழுதும் என்னுடைய நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யார் நம்மை மறந்து போனாலும், யார் நம்மை புறக்கணித்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும், கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய நினைவாகவே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது போதாதா? வேதத்தில் நாம் பார்க்கும்போது பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். யோசேப்போடு கூட இருந்த அந்த பானபாத்திரக்காரனுக்கு அவன் கண்ட சொப்பனத்தின்படியே அர்த்தம் சொல்லி, அதுபோலவே அவனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து கொள் என்று சொன்னபோது அந்த பானபாத்திரக்காரனும் யோசேப்பை மறந்து விட்டான். ஆனால் யோசேப்பை அதற்காக யோசேப்பு கண்ணீர் சிந்தவில்லை, அதை பற்றி நினைத்து கவலைப்படவில்லை. அவன் பொறுமையோடு காத்திருந்தான். பாருங்க, யோசேப்பின் மேல் நினைவாயிருந்த தேவன் யோசேப்பை ஏற்ற வேளையில் அவர் உயர்த்தி, அவர் பார்வோனுக்கு
யாரால் சிறைச்சாலையில் போடப்பட்டானோ அதே பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் அந்த யோசேப்பை அங்கு அழைத்து சென்றார். பாருங்க, காலங்கள் மாறியது, காட்சிகள் மாறியது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை புறக்கணித்த அத்தனை பேரும் யோசேப்பை தேடி வரும்படி ஆண்டவர் செய்தார். அவரை அன்பானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்போம். அவர் நன்மையானதை மாத்திரமே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு பெண் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி அவள் கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டே வந்தார். இதை பார்த்த ஒருவன் அவளை பார்த்ததும் பொம்பளையாச்சே அடிக்காமல் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவளை பயங்கரமாக திட்டி அவளிடத்திலிருந்த அந்த நோட்டீஸு வேதாகமம் எல்லாவற்றையும் கிழித்து எறிந்து போட்டான். இந்த ஏரியா பக்கம் இனி வந்தேன்னா நடக்கிறதே அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் அதை கிழித்து விட்டு சென்றான். அப்பொழுது அந்த பெண் அதற்காக கதறவும் இல்லை, துடிக்கவும் இல்லை, அவள் பதறவும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் மாத்திரம் கீழே விழுந்தது. அவளுடைய உதடுகள் மாத்திரம் தேவனை நோக்கி அசைந்தது. அப்பொழுது அவன் நினைத்தான், இயேசுவை நோக்கி அவள் ஜெபிக்கிறாளா? இயேசு வந்து கண்டந்துண்டமாக என்னை வெட்டி போடுவாரா? அக்கினியை இறக்கி என்னை பஸ்வமாக்கி போடுவாரா? இயேசு என்ன செய்வார் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் கொக்கரித்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, எவனுக்கும் இந்த ஏரியாவில் அக்கறையே கிடையாது. நான் மட்டும் இந்த கைப்பிரதிகளை நான் மட்டும் இப்போ பார்த்துருக்காவிட்டா இவ எத்தனையோ பேருக்கு கொடுத்து எத்தனையோ பேர் இயேசுவிடத்தில் அவ மாற்றி இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் நான் மாத்திரம் ஒரு டாக்டர்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட அவன் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தான். அதை வாங்க மட்டும் நான் செல்லாவிட்டால் இந்நேரமே நான் இவளை பார்த்திருக்க முடியாது என்று சொல்லி அவன் பெரிய ஒரு சாதனை புரிந்தது போல அவன் நினைத்து கொண்டான். சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றினது போல அவன் அதை நினைத்து கொண்டான். அன்பானவர்களே, இன்னும் அவன் நினைக்கிறான், நான் வீடியோ எடுத்திருக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கலாம், என்னை எல்லாரும் பெரியவன் என்று பயங்கர ஆள் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள் என்று அவன் நினைக்கிறான். நான் அலுவலகத்தில் போய் இதை என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இதை ஷேர் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனாலும் அங்கு மாற்று மதத்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அவன் அதை விட்டு விடுகிறான். நான் மனைவியிடத்தில் சென்று நடந்ததை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு செல்வதற்கு அவன் ஆயத்தமாகிறான். அப்பொழுது அவன் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த அப்பாயின்மெண்ட் டோக்கனையும் ஒரு முறை அவன் எடுத்து பார்த்து கொண்டான். இப்பொழுது அவன் வீட்டுக்கு செல்லுகிறான். வீடு மிகவும் அமைதியாக இருக்கிறது. 15 நாட்களாக அவனுடைய மனைவிக்கு தீராத உதிரப்போக்காக இருந்தது. அவளும் பயங்கரமான பலவீனத்தோடு அவள் காணப்பட்டாள். 15 நாட்களாக 4000 5000 என்று பணம் செலவு பண்ணியும் எத்தனையோ ஊசி மருந்துகள் போட்டும் நாட்டு வைத்தியம் எதெல்லாமோ பார்த்து அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் அவள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்கிறவள் துவைத்த துணியைப் போல படுத்து கிடக்கிறாளே என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு வந்தான். சாப்பாடெல்லாம் அவர்களுக்கு கடையில் தான். அதற்காகத்தான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டரிடத்தில் அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருந்தான். அன்பானவர்களே, அவன் உள்ளே நுழைந்ததும் ஒரு மாற்றத்தை அவன் உணர்ந்தான். 15 நாட்களாக புகையாத அடுப்பிலிருந்து அவன் ஒரு பக்கோடா வாசனை வருவதை பார்த்தான். அவன் வீட்டுக்குள் போய் எட்டி பார்த்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி பக்கோடா பொரித்து கொண்டிருந்தாள். துவைத்த துணியைப் போல துவண்டு கிடக்கிறவள் எப்படி பக்கோடா பொரித்து கொண்டிருக்கிறாள் என்று அவன் யோசித்தான். அந்த நேரத்தில் மனைவி புருஷனை கண்டதும் புருஷனத்தில் ஓடிப்போய் அவள் கட்டி பிடித்து அழுதாள். 20 நிமிடம் கழித்து அவள் வீட்டுக்குள்ள அறையில் சென்று ஒரு மாத்திரை அட்டையை அவள் எடுத்து கொண்டு வந்தாள். அது அவனுடைய கணவனுடைய அம்மாவுக்கு கொடுக்கிற மனநிலை சரியில்லாததற்கு கொடுக்கப்படுகிற மாத்திரை. அதில் 1-2 அதிகமாக எடுத்துக்கொண்டாலே உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். அதை சாப்பிட்டு அவனுடைய அம்மாவே இறந்து போய்விட்டார்கள். ஆனால் கணவன் கேட்பதற்கு முன்பாகவே அவள் மனைவி அமைதியாக அவள் சொல்லுகிறாள், இந்த எனக்கு காலையிலேருந்தே எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு, உடம்பெல்லாம் மரத்து ரொம்ப வேதனையாக போச்சுது, என்னால் எழும்பி நடக்கவே முடியலை, இப்படி நான் உயிரோடு இருப்பதை விட சாக வேண்டும்